ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு குட்டி டே அவுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜுடியோ போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுட் கோர்ட் போனோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். அந்த விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், குட்டி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து ஒரு ப்ளூ டாப்பும் ஒயிட் பேண்ட்டும் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஜுடியோ தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஜுடியோ தான் போயிருந்தோம். போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அப்புறம் சில ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணேன். அது வாங்கினேனா இல்லையான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க ஜுடியோக்குள்ளே போகலாம். அங்கே போயிட்டு ஷாப்புக்குள்ளே ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. அதனால ஃபுல்லாக எடுக்கலை. போயிட்டு நான் சும்மா ட்ரெஸ் ட்ரை பண்ணது மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அந்தளவுக்கு இன்னும் போல்ட் ஆகலை. அப்படியே போய் எல்லோரும் முன்னாடி வீடியோ எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு போல்டாக இல்லை நான். அதனால நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் அந்த பிங்க் வந்து நல்லா தான் இருந்தது. அது ஒயிட் பேண்ட் கூட பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருந்தது. மொத்தமாக ஒரு 3-4 ட்ரை பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நல்லா தான் இருந்தது. இந்த ப்ளூவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பிளாக் போட்டிருந்தேன். இந்த பிளாக் தான் செம்மையாக இருந்தது. எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது மற்ற 2 விட. நல்லா இருந்தது. இந்த ஒயிட் பேண்ட் கூட எது போடும்போதும். ஆனால் ஒயிட் பேண்ட்டை மெயின்டைன் பண்ணணுமே, அது ரொம்ப கஷ்டமாச்சே. பார்ப்போம். நான் வாங்கினேன் இல்லைன்னு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். யூ குட் சீ இட். நிறைய ஷாப்ஸ் இருந்தது. சீட்டிங்கும் நல்லா இருந்தது. செம்மையாக இருந்தது. அதையும் சொல்லியே ஆகணும். நல்ல சீட்டிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சன்செட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சு அன்றைக்கி ஈவினிங்கு. நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். சன் மறையிறது கண்ணில் தெரியுது. ரொம்ப சீக்கிரமாக ஆயிடுச்சு. அதுதான் நான் உங்களுக்கும் கேப்சர் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்லா நல்லா கீனாக வாட்ச் பண்ணுங்கள். அந்த மலை கீழே அப்படியே மறையிறது நமக்கே தெரியும். அப்படியே டக்குன்னு சன்செட் ஆயிடுச்சு அன்றைக்கி. ஒரு 6:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுக்கும்போது. நாங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சும்மா மேலே போயிட்டு பார்க்கும்போது சன்செட் ஆகிட்டு இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இட்ஸ் டின்னர் டைம். வீட்டிலே பன்னீர் பண்ணியிருந்தோம். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக வீட்டிலே பன்னீர் பண்ணது அப்படின்னு சொல்லி. அங்கே பாருங்கள், வீட்டிலே பன்னீர் பண்ணியிருந்தோம். அது வச்சு பன்னீர் புர்ஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா தான் வந்தது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் ஸ்பைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா அதை க்ரீன் சில்லியும் சில்லி பவுடரும் அவாய்ட் பண்ணியிருக்கோம். செம்ம சாஃப்ட் பன்னீர் வீட்டில் பண்ணது. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஹைலி ரெக்கமெண்ட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஹைலி ரெக்கமெண்ட். நல்லா தான் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் பன்னீர் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் தான் வரும். உங்களுக்கு குவான்டிட்டி கொஞ்சமாக வேணும் அப்படின்னா அது பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக வேணுன்னா கூட எக் கூட ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அது 2ம் சேர்த்து சாப்பிடலாமா இல்லையான்னு எனக்கு தெரில. நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரில, கன்ஃபார்மாக தெரில. சும்மா சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு வேணால் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் பன்னீர் கொஞ்சம் தான் வருது, கொஞ்சம் குவான்டிட்டி. நீங்கள் ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னா ஓகே. ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலிக்கெல்லாம் அந்த பன்னீர் கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் கூட ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லை வெஜ்ஜஸ் ஆட் பண்ணுவாங்கள்ல, பன்னீர் க்யூப்ஸை கட் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்டம். நான் புர்ஜி பண்ணியிருந்தேன். அது 2 பேருக்கு ஓகே. எக்ஸ்ட்ராவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். இவ்வளோ வேலை செஞ்சோம். மண்டை மேலே இருந்தோம். கொண்டை மறந்த மாதிரி ரெசிபியை சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஃபஸ்ட்டு வந்து ஆயில், சீரகம், கடுகு, ஆனியன், அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் டொமேட்டோ, சால்ட்டு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் என்ன போட்டுருணும், கரம் மசாலா போடணும், சீரகத்தூள் போடணும். அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். டாட்டா பாய்.